ஆண் சிஎம் ஒருத்தர், பெண் சிஎம் ஒருத்தர். ஆண் சிஎம் விஜய், பெண் சிஎம் திரிஷா. இப்படி எல்லாத்துலேயும் ஆண் எஸ்பி, பெண் எஸ்பி, இப்படி எல்லாத்துலேயும் வைக்கணும்னு சொல்ல வரல. பசுமாடு ஒன்று, காளை மாடு ஒன்று, இப்படி வளர்க்கணும். வீட்டில் பேராக தான் கொடுப்பாரு. மாடு வழக்கு திட்டம்னா ஆண் மாடு ஒன்று, பெண் மாடு ஒன்று, இப்படி கொடுங்க திட்டங்கள் சொல்ல வரேன். விடுங்க, கட் ஆகாது. நீங்கள் கட் ஆகிறதுனால நான் கட் ஆகிறேன், நான் கட் ஆகிறதால மறுபடியும் நீங்களே கட் ஆகும், நீங்கள் கட் ஆகிறதால மறுபடியும் நானே கட் ஆகும். இதுதான் பிரச்சனையா? அங்கே பொண்டாட்டி கட் ஆகிருக்குப்பா, உன் புள்ள கட் ஆகிருக்கான், அதுக்கு தீர்வு காணுங்க. முதலிலே பாம்பு கலட்டி போட்ட சட்டையில் வடிகட்ட வேண்டும், பின்னர் அந்த 2 நாள் முயலை மூந்து விட வேண்டும், 2 நாள் முன்னியவுடன் அந்த சோமபானம் ரெடியாகிவிடும். வடிவல் பாந்தி எடுப்பாரு, பக்கத்தில் ஒரு மச்சரை பண்ணிடுவான். மன்னர் பேசுவதை ஒட்டு கேட்பதே தவறு, இது வாந்தி வேறையா? இவனை மட்டும் போய் கட்டப்பை போட்டு காதில் விடுங்கம்பாரு. அடுத்து வடிவேலை பேசிட்டு, மன்னா நீங்கள்லாம் வாந்தி எடுக்க மாட்டீங்களா? நானெல்லாம் சாக்கடைக்குள்ளே பல மாமாங்கள் கூடி கட்டி வாழ்வேன், புரிகிறதா அப்படின்னு. அப்போ அந்த மன்னரோட இளவரசி புரிகிறது மாதிரி, ஏன்னா அவளை சாக்கடை மாரின்னு அந்த மாதிரி எடுத்து வச்சு படிக்க ஆரம்பித்தார். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்க வேண்டும். சாரி ப்ரோ, வழங்குவாங்க. தங்கம் 1 பவுன் மோதிரம். அண்ணன் திட்டம், அண்ணன் 3 சுழி, அண்ணன் திட்டம் வழங்க, பிரதர் ஸ்கீம் அதில் வழங்கப்படும். பெண்கள் பயணம் அப்படி திருநெல்வேலி வரைக்கும் கூட இலவசமாக அளிக்கப்படும் அப்படின்னு ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா மறைச்சு படிச்சாலும் ஸ்கிரிப்ட் இருக்கிறீங்க, தூக்கி போடுறா அப்படி. திரிஷாவுக்கும் உனக்கும் தொடர்பாமலே அப்படின்னு திரிஷாவே அழைச்சிட்டு போயிட வேண்டியதான் கல்யாணத்துக்கு. வேண்டாம் ஓசி வேண்டான்னு கத்திரிச்சியில் அந்த கட்சியில் உள்ளது. அந்த கட்சியில் இன்னைக்கு ஒரு பெண் தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காங்க. விஜய் எனக்கு போல கேவலமான ஆளாக இருக்காரு. எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை என்ன ஆகிப்போச்சுன்னா, விஜய்க்கு இப்போ பெண் ரசிகர்கள் ஓட்டு போடலை. ஒரு பொம்பளை புள்ள பேசுது, குப்பை பொறுக்கிறவன் 3 குழந்தை வச்சிருக்கேன். குப்பை பொறுக்கிறவனா, தூய்மை பணியாளர், இது எவ்வளோ கேவலமாக நீ பேசுகிற, ஒரு திமிர் தானே இதெல்லாம். அதே அந்த பொண்ணை பாடிஷியம் பண்ணி நம்ம வேற மாதிரி பேசுனா. விஜய் த்ரிஷா இவங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரபரப்பா ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், இது இவங்களுடைய ஒரு பர்சனலான விஷயம் அப்படின்னு எத்தனை பேர் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். 2 பேருமே பொதுவெளிக்கு வந்துட்டாங்க. விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதாவும் பொதுவெளிக்கு வந்துட்டாங்க. இவரும் ஒரு கட்சி தலைவராக இருந்து த்ரிஷாவை கூட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளில வந்துட்டாரு. ஸோ இதெல்லாமே வெளில பெருசாக பேசும் பொருளாக மாறிடுச்சு. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்திபன் அவர்கள் குந்தவை அவர்கள் வீட்டில் குந்த வச்சு உட்கார்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு த்ரிஷா ஒரு பதிலடி கொடுக்க, இப்போ அகைன் த்ரிஷாவை தொடர்ந்து பார்த்திபன் அவர்கள் 3வது மனுஷனுக்குலாம் நான் சாரி கெடுத்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ இது எங்க போயிட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பார்த்திபன் வாயில விடுறது பாய்சன் வாயில விடுறது ஒண்ணு. அவர் எதுக்கே முறையில செஞ்சு விட்டு போயிடுவாப்ல. அவரு விருது ஒரு பெரிய தொலைக்காட்சி, வேண்டாம் பேர் வேண்டாம், அதுல அவர் பேர் இல்ல, லிஸ்ட்ல இல்ல. மேடைக்கு வந்தாரு. உங்க ஓனர் வாங்கி கொடுத்த கிளி என்கிட்ட இருக்கு, அதை நான் செத்தும் இருக்கும். 150 வருஷமா 200 வருஷமா அந்த கிளி உயிரோட இருக்குமா. நான் இறந்த பிறகும் அந்த கிளி என் வீட்டில் இருக்கும். அது ஓனர் எனக்கு வாங்கி கொடுத்தது. போன வாரம் நான் எடுத்த ஒத்த செருப்பு இதில் இருக்குது, ஆஸ்காரில் வரிசையில் இருக்குது என் படம். ஆனால் போன வாரம் உங்கள் விருதில் என் பேர் இல்லை. இதுதான் கடைசி விருதாக வாங்கிக்கிறேன், இதுக்கு மேலே நான் வாங்க விரும்பலைங்கிறதே ஒத்துக்கிறேன்னு அப்படி போனார் இறங்கி. அந்த மாதிரி கேரக்டர் அவர் மேடையிலேயே செய்வதுக்கே தகுதியானவர். புதிய பாதையில் ஆரம்பித்து எவ்வளோ லாங் பயணம், சீதாவோட டைவர்ஸு, அது சம்மந்தமாக அவர் பேசின விஷயங்கள், இன்றைக்கி நான் ரொம்ப அன்பாக தான் இருக்கேன் அவங்க மேலே அப்படிங்கிறாங்க. சீதாவும் அதே சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கும் வரேன்னு. அடுத்த ஒரு படம் பிரிஞ்சுட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு. அவ்வளோ பெரிய மனுஷன்ட்ட அவர் யதார்த்தமும் சொல்றவர் தான். குந்தவையை நடிச்சாங்கல்லம்மா அவங்க இந்த படத்துல, பொன்னியின் செல்வன் நடிச்சாங்கம்மா. அதில் குந்தவையே கொஞ்சம் குந்தவைன்னு அவ்வளோதான். இந்த குந்துனாலும் உட்காருது, குந்தவை கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு அந்த அம்மா ஊகல்லேன்னு கிளம்புனுச்சு. கிளம்புனோன்னா இவரும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்தது, அவங்க 2 பேரும் இதானது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. இந்த இப்போ நடக்கிற பிரச்சனையெல்லாம் எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாக நடக்க போகிறது. கட்சி அழிவு, தாவக கட்சி அழிவு, விஜயோட அழிவு, விஜயோட எதிர்கால அழிவு எல்லாமும் முடிச்சு விட்டாங்க. அதான் அவர் சொன்னார். அப்புறம் சமுத்திரக்கணி பேசினாரு, யார் அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள், எனக்கு புரியல இது ஒன்றும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் அதனை தொடர்ந்து நம்ம மன்சூரலியான் அவர் பேசியிருந்தார். என்னடா இது, என் பொண்டாட்டியை தான் கூட்டி வந்திருக்கேன், நானும் வேற பொண்டாட்டியை கூட்டி வந்திருக்கேன், அவங்க பொண்டையை கூட்டிகிட்டு போங்க நான் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாரு. இது மாதிரி அது ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு. த்ரிஷாவை அதுக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. த்ரிஷா எதிர்வினை ஆற்றுவாங்க, அவங்களுக்கு கொடுத்த அல்காரிதம் அதுதான். எதிர்வினை ஆற்றுவாங்க, எல்லாரையும் திட்டுவாங்க, திருப்பியும் திட்டுவாங்க. விஜய் பிஜேபி கூட்டணியோட போகும் வரை திட்டுவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. விஜய் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து ஆகணும், வேறு வழி இல்லை. இது எப்படி த்ரிஷாவுடைய த்ரிஷாவுடைய பிளான் இது.
ஏன்னா த்ரிஷாவோட அப்பா கிருஷ்ணன் வந்து எந்த கட்சி ஆர்எஸ்எஸ்ல இருக்கார், அவர் பிஜேபியில் இருக்கார். த்ரிஷா அவங்க என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும். அவள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விஜயை லாக் பண்ணி விட்டாங்க. சோலி முடிஞ்சது. இதில் ஜெயிச்சதனோ த்ரிஷா தான், தோத்துதனோ விஜய் தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இவர் என்டிஏ கூட்டணி வருவார்னு எதிர்பார்த்தாங்க. பட் இவர் வரல. இவர் எங்கே போகிறதுன்னு தெரியாது. என்டிஏ கூட்டணி யார்கிட்ட பேசுறது அலைன்ஸுன்னு தெரிஞ்சா தானே. நாங்கள் பிஜேபியோட போக மாட்டோம், குரான் மீது சத்தியம்லாம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொண்ட கையை வச்சு கருக்க சொல்லுங்க, வெந்நீர் வச்சு. வேறு என்ன தான் பண்ணுறது? சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன் விஜய் மட்டும் இப்படி போறாருன்னா, இதை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நிறைய இந்த மாதிரிலாம் வந்து மனைவியை தாண்டின உறவுலாம் இருந்திருக்கு. அதுல என்ன தப்பு இருக்கு? இது ரெண்டுத்தையும் நீங்க தனித்தனியாக தானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு பார்வை யாருக்கு இருக்கு. வேணுமோ இருக்கலாம். அந்த கேமராமேன் கூட இருக்கலாம் மனைவி தாண்டி உறவு. ஆனால் அவர் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும். திருமணம் தாண்டி உறவு யாருக்கு வேணுமோ யாருக்கு இருக்கு, இல்லைன்னா மறுக்கலை. பட் ப்ராப்பர் பொண்டாட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே பிரச்சனை. பொண்டாட்டியை மடக்கி கூட கம்ப்ளைண்ட் கொடுக்காம வச்சுக்கணும். அவங்கள அன்பாக வச்சுக்கிட்டா அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க? 27 வருஷம் ஆகிட்டு. இனிமேல் வயசுக்கு வந்தானே வராகட்டி என்னங்கிற மாதிரி தான். சரியா தான் நீ போக்குவரத்துமா இருக்கிற, பொண்டாட்டி நல்லபடியாக வச்சுக்கங்கிறதான இங்கே எல்லாரும் பேசுகிறாங்க. பொண்டாட்டி நல்லபடியாக வச்சுருந்தா யாருமா பிரச்சனை? ஆமாம், எத்தனையோ இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அவங்க நிறைய இல்லீகல் அஃபேர் இருக்குது. ஆனால் புருஷனை தெய்வமாக மதிக்கிறாங்க. அவனும் பொண்டாட்டியை தெய்வமாக மதிக்கிறான். அது பிரச்சனை இல்லாமல் தானே இருக்குது. பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். என்ன இப்போ திருமணங்கிறது என்னம்மா, ஒரு கமிட்மெண்ட்டுமா? அது நீ விட்டுட்டுலாம் ஓட முடியாது. ஏன்னா அது நம்ம இருந்து தான் ஆகணும், அந்த வீட்டுக்கு வந்தாகணும், சம்பாரிச்சு போகணும், கரண்ட் பில்லு கட்டணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், வீட்டில் குழா உடச்சிக்கோ, அந்த குழாயெல்லாம் ரிப்பேர் பண்ணணும். இது கெடுமோ. பையனை கொண்டு ஸ்கூலில் ஓடணும், பேரண்ட்ஸ் மீட்டிங் போகணும், வரணும். ஒரு தனி வாழ்க்கை இல்லறவியல். ஆனால் நம்ம அதுக்கு இடையில தான் வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சுக்கிடணும். ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டார், குடும்பத்தை கன்ஃபியூஸ் பண்ணிட்டார். நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தலைவர்களுக்கெல்லாம் இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொலிட்டீஷியன் முதல் முறையாக டிவோர்ஸை சந்திக்கிறது விஜய் மட்டும்தான். அப்படியே ரிவர்ஸில் போய் பாருங்க, அப்படியே வாங்கலாம். உங்கள் நம்ம அரசியல், தமிழ்நாட்டு அரசியலை பின்னோக்கி போங்கன்னு யாருமே இல்லை. சின்ன லெட்டர் பேட் கட்சி தலைவன் கூட இல்லை. பொலிட்டீஷியன் முதல் முறையாக டிவோர்ஸ் சந்திக்கிறது விஜய் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. ஓகே சார். இப்போ இந்த ரசிகர்கள் வந்து அவங்க பேசுறதா நம்மளால வந்து தாங்கிக்கவே முடியல சில விஷயங்கள்லாம். ஏன் அப்படி போனா என்ன, சங்கீதாவை வந்து ரொம்ப அவதூறா பேசுற சில விஷயங்கள். ஏன் இப்போ வரைக்குமே த்ரிஷா அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆக்டர் பேசினதுக்கான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்கள சார்ந்த இத்தனை விஷயங்கள் போயிருக்குல்ல, அதுக்கு ஒரு கரெக்டான முற்றுப்புள்ளி ஏன் வைக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. எப்படி சொல்றது, நல்ல குடும்பத்தில் உள்ளவனும் சங்கீதாவை பேச மாட்டான். அடுத்த கொஸ்டின் கேளுங்க. ஓகே, இப்போ த்ரிஷா அதுக்கு மேலே கசம்சன்னு பேசவே நான் விரும்பலை. நல்ல குடும்பத்தில் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் சங்கீதாவை பேச மாட்டான், அவ்வளோதான். சங்கீதா மீன்ஸ் சங்கீதா மாதிரி ப்ராப்பர் ஒய்ஃபை பேச மாட்டான். இவ்வளவு வந்து அது ஒரு ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது வந்து ஒர்த்து இல்லாத ஒரு ஒர்த்துன்னு சொல்லி பார்த்திபன் ஒரு கலாய்ச்சி விட்டார். ஒர்த்து இல்லைன்னு எப்படிமா நீ ஒரு 27 வருஷம் வாழ்ந்த பிள்ளைய சொல்ல முடியும் ஒர்த்து இல்லைன்னு? என் விட்டு நாக்குட்டி இருக்குது, பூனை குட்டி இருக்குது, செத்து போயிடுது, அது ஒன்றும் அது ஃபீல் பண்ணாங்க, அது ஒன்றும் ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னை எத்தனை நாள் பாதுகாத்துருக்கோம் அந்த நாய், அந்த பூனை எத்தனை நாள் வீட்டில் எலியெல்லாம் இல்லாமல் பிடிச்சிருக்கோம், பூச்செல்லாம் பிடிச்சிருக்கோம், அப்போ எப்படி ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த வார்த்தையே தவறு, அந்த உளவியலே தப்பு. அப்போ அவங்களை முட்டு தூக்குறவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது? பச்சை வருத்தமாக இறங்கி நிற்கிறார் களத்தில், இந்த ஒளிமறைவும் இல்லை, பச்சை வருத்தமாக இறங்கிட்டார் போடா அப்படின்னு. அப்போ அந்த கட்சி தொண்டர்கள் இப்போ நிறைய பேர் ஆனால் எதிர்த்து பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம ஒரு ராயல் சல்யூட் கொடுத்துடலாம். நான் என்னென்னா இப்படி பண்ணிட்டேன், ஏற்கனவே நம்மளை கலாய்ப்பானுங்க, போடணும் உச்சக்கட்ட கலாய்ப்பு, போடணும் உன்னை வச்சுக்கிட்டு ஏன்னா இப்படி அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ பேர் நீ சங்கீதாவை பேசிய இந்த வாய்கள் ஏன்னடா த்ரிஷாவை பேச மாட்டீங்க? இங்கே ரெண்டே பேருக்கு தான் ஃபைட்டு, ஒன்று சங்கீதா, இன்னொன்று திரிஷா. அப்புறம் என்னது, திமுக ஒரு தீய சக்தி, விஜய் பையனுக்கு இனிமேல் திரிஷா தாண்டா சித்தின்னு போட்டு உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா, எல்லாரும் பேசுவான். ஆக்சுவலாக நான் விஜய் கண்டென்ட் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து பேசியிருக்கேம்மா. என்ன ஒரு 50-60 வீடியோ இருக்குமா நான் பேசுகிறது, அவ்வளோதான் இருக்கும் மேபி அது கூடவே இருக்கும். ஆனால் அது எல்லாத்துலேயுமே நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு வந்தேன், விஜய் நீங்கள் உங்கள் சங்கீதாவை ப்ராப்பராக செட் பண்ணுங்கள், எலெக்ஷன் வரையும் இருக்க மாதிரி பாருங்கள், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம்னு. பட் அவர் புத்திசாலியாக இருக்க வாய்ப்பே இல்லை, மொக்கையாக இருக்காருமா. அவர் தேர்தல் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, ஐயோ எல்லாம் இதுலேருந்து கட்டன் பெஸ்ட்டு, இங்கே 1000 ரூபாய் மகளிர் கொடுத்து போய் 2000 ரூபா கொடுத்து போய் பஸ் எங்கே பார்த்தாலும் ஃப்ரீமா, தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ. அதாவது அந்தந்த டவுனுக்கு சுற்றி வேலை பார்க்குற பெண்கள் வேலைக்கு போட்டு தான் விடியல் பயணம்.
இங்கேருந்து திருநெல்வேலி போகிறதுங்கிறது ஒரு அத்தியாவசிய பயணமா அனாவசிய பயணமா? நான் குத்தாலம் போவேன் டூருக்கு, குத்தாலம் அது உனக்கு தான் வாய்ப்பு, எனக்கு எங்கே வாய்ப்பு? குத்தாலம் குளிக்க போகிறீங்க, அதாவது குற்றாலம் டூர் போகிறீங்க, ஊட்டி கொடைக்கானல் போகிறீங்க, அது ஒரு லக்ஸரி ட்ரிப்பா உங்களோட எசென்ஷியல் ட்ரிப்பா சொல்லுங்கள்? லக்ஸரி ட்ரிப். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்? சிட்டிக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு திருச்சியில் இருக்கீங்கன்னா திருச்சி சுற்றி வேலைக்கு போயிட்டு வருவீங்க, மெட்ராஸ் சுற்றி வேலைக்கு போயிட்டு வருவீங்க, செங்கல்பட்டு சுற்றி வேலைக்கு போயிட்டு வருவீங்க, அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். மற்றபடி இங்கேருந்து அம்மாந்தூரத்துக்கு எதுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்? தேவையில்லைல்ல. திட்டங்கள் எல்லாம் இதில் இருந்த திட்டங்கள், ஒரு பவுன் நகை, அண்ணன் சீரு, எல்லா சீரும் கொடுக்குறாரு. கொஞ்சம் சங்கீதாவுக்கும் கணவன் சீரு, உங்கள் பையன் சஞ்சய்க்கும் அப்பா சீருன்னு கொடுத்து விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பையனை அவன் தங்கச்சி இருக்க போட்டோ ஒன்று வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பட்டமளிப்பு விழாவில். ஆக்சுவலாக அவர் எங்கேயுமே ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்க மாட்டார் விஜய் அப்படிலாம் சொன்னாங்க. கலந்துக்க நேரமே இல்லையே அவருக்கு தான், தொழிலில் பிஸியாக இருக்காருன்னு சொன்னேன், நடிப்பில். அதுக்குள்ளே வேறு அர்த்தத்தில் சிரிக்க விடுது, பிஸியாக இருக்காரு. அதான் நடக்குது. டேய், உங்களை பேசுகிறவங்களே இவ்வளோ திட்டுறீங்கன்னா அது ரேட்டு. அண்ணியவே திட்டுறீங்க, உங்கள் அண்ணன் பொண்டாட்டிடாது, உங்கள் அண்ணன் பொண்டாட்டி, உங்கள் அண்ணன் மனைவி, அதை எப்படி இப்படி திட்டுறீங்க? இப்போ விஜய் சொல்லியிருக்கணும்ல, அன்னைக்கு சொன்னார்ல, சில 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 பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனை இப்படி சொல்லுங்கள். யாருன்னு கேட்பாங்கல்ல, பாம்பேயில் நீங்கள் என்ன வரீங்க சொல்லுங்க மார்னிங் பாட்சாடா அப்படின்னு பாருல, அந்த லெவலுக்கு பிஜிஎம்லாம் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் போயிட்டுருக்கு. சரி, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது, திரிசா வேறு இதாக இருக்குது, கல்யாணத்துக்கு வேறு வான்னு சொல்லி இடிச்சுட்டு போயிட்டுருந்தீங்க, ஒரே வேட்டி சட்டையை கட்டி அடிச்சுட்டு போயிடுச்சு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லை. அதை நீங்கள் ஹர்ட் ஆகுறது எனக்கு ஹர்ட் ஆகுது. அதனால் நீங்கள் அதை அப்படி இல்லாத அப்படி தள்ளி விடுங்க. அப்பா உருட்டுப்பா, நீ ஏதாவது உருட்டுப்பா, சொல்லுப்பா மேட்ரை அப்படின்னா கொலட்டி விடுறாரு அந்த மேட்ரை போட்டுட்டு. என் மனைவி என் மீது சில காழ்ப்புணர்வில் சில ஏவல் சக்திகளால், இப்படிதான் சொல்லணும், ஒரு தலைவன்கிறவன் ஒரு புகார் ஒன்றை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. தர்மம் வெல்லும், நீதி வெல்லும், சட்டம் மேலானது, நான் பார்த்துக்கிறேன், நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்கிறது, என் மனைவி என் மீது அளவறியாத அன்பு கொண்டுள்ளார், இது யாரோ பார்த்த வேலை, புஷியானந்த ஆதவர்ஜினான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, வேறு யாரோ கிண்டி விட்டுட்டாங்க அந்த மேட்ரை, அதனால் நான் மறுபடியும் அடிச்சு வச்சு குடும்பம் நடத்துவேன், நீங்கள் எதுவும் எதிர்வினையாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லணும்ல. அதை விடுங்க, கட் ஆகாதீங்க. நீ கட் ஆகிறதுனால நான் கட் ஆகிறேன், நான் கட் ஆகிறதுனால மறுபடியும் நீங்களே கட் ஆவீங்க, நீங்கள் கட் ஆகிறதுனால மறுபடியும் நானே கட் ஆவேன். இதுதான் பிரச்சனையா? அங்கே உன் பொண்டாட்டி கட் ஆகிருக்குப்பா, உன் புள்ள கட் ஆகிருக்கான், அதுக்கு தீர்வு காணுங்க. அதை விடுத்துட்டு சம்மந்தமே இல்லாத மேடையில் உளறிட்டு இருந்தா எப்படி முடியாதுமா? ஸ்கிரிப்ட்னாங்களாம்மா, பேப்பர் இப்படி வச்சுட்டுமா, இது ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்கிரிப்ட் தான். அது ஒரு மேட்ரு பேசணும், டிமாண்டி காலனி பற்றி பேசணும்னா அதில் யார் அக்யூஸ்டு, யார் வேலைக்காரி, எந்த வருஷம், இது மட்டும்தான் இது ஒரு ஹின்ஸ், அதாவது நாட் ஸ்கிரிப்ட், ஹின்ஸ். அவர் வச்சது ஸ்கிரிப்டுமா, எடுத்து படிக்க ஆரம்பித்தார். முதலிலே பாம்பு கலட்டி போட்ட சட்டையில் வடிகட்ட வேண்டும், பின்னர் அந்த 2 நாள் முயலை மூந்த விட வேண்டும், 2 நாள் முன்னியவுடன் அந்த சோமபானம் ரெடியாகிவிடும். வடிகள் வாந்தி எடுப்பார், பக்கத்தில் ஒரு மச்சரை மன்னிடுப்பான். மன்னர் பேசுவதை ஒட்டு கேட்பதே தவறு, இதில் வாந்தி வேறையா, இவனை மட்டும் போய் கட்டப்பை போட்டு காதில் விடுங்கம்பாரு. அடுத்து வடிவேலை பேசிட்டு, மன்னா நீங்கள்லாம் வாந்தி எடுக்க மாட்டீங்களா, நானெல்லாம் சாக்கடைக்குள்ளே பல மாமாங்கள் கூடு கட்டி வாழ்வன், புரிகிறதா அப்படின்னு. அப்போ அந்த மன்னரோட இளவரசி புரிகிறது மாதிரி, ஏன்னா அவளை சாக்கடை மாதிரின்னு அந்த மாதிரி எடுத்து வச்சு படிக்க ஆரம்பித்தார். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்க வேண்டும், வழங்குவாங்க, தங்கம் 1 பவுன் மோதிரம், அண்ணன் திட்டம், அண்ணன் 3 சுழி, அண்ணன் திட்டம் வழங்க, பிரதர் ஸ்கீம் அதில் வழங்கப்படும், பெண்கள் பயணம் அப்படி திருநெல்வேலி வரைக்கும் கூட இலவசமாக அளிக்கப்படும் அப்படின்னு ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா மறைச்சு படித்தாலும் ஸ்கிரிப்டுங்கிறீங்க, தூக்கி படுறா அப்படி, திரிசாவுக்கும் உனக்கும் தொடர்பாமல அப்படின்னு திரிசாவே அழைச்சிட்டு போயிட வேண்டியதான் கல்யாணத்துக்கு. நெருக்கமான போட்டோக்களை வெளியிடலாம், தம்பியெல்லாம் பார்ப்பான் நல்லா விருப்பமா, நெருக்கமாக அவங்க குளோஸாக இருக்க மாதிரிமா அந்தரங்க புகைப்படங்கள்லாம் வெளியிடலாம்லம்மா, எல்லாம் பார்ப்பாங்கல்ல, கண்டென்ட்டாக இருக்கும்ல.
வேண்டாம் வேண்டாம் ஓசி வேண்டான்னு கத்திரிச்சில் அந்த கட்சியில் உள்ளது. அந்த கட்சியில் இன்னைக்கு ஒரு பெண் தலைவர் ஒருத்தங்க பேசியிருக்காங்க, விஜய் நீ இப்போல கேவலமான ஆளாக இருக்காரு. எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா, விஜய்க்கு வந்து இப்போ பெண் ரசிகர்கள் ஓட்டு போடலை, ஆண்கள் நம்மளாம் ஓட்டு போட தயாராகிட்டோம். சார் நீங்க வேற சார், பெண்கள்லயே இன்னும் நிறைய இருக்குங்க சார் கூட்டம். எத்தனை பொண்டாட்டி இருந்தா பரவாயில்ல, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வராங்க. அப்படியா? இப்போ ஆண்கள் விஜய் பக்கம் திரும்புறாங்க. ஏன்னா வீட்டில் பெண்கள் ஓட்டு போடுறேன்னு சொன்னால், அந்த 3வது தெருவில் ஒரு ஒப்பாட்டி இருக்கு வச்சுக்கிடவா அப்படின்னு அடி செருப்ப நான் என்ன. அப்போ உங்கள் அண்ணன் மட்டும் வச்சுருக்காரு, ஓகேவா? அது உங்கள் அண்ணன் வச்சு தப்பு தான். தப்பா? தப்பு இல்லை, ரொம்ப பெரிய தப்பு. இப்போ எல்லாரும் அவங்கள வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ விஜய் செய்கிறது சரின்னு சொன்னீங்கன்னா அதை உன் கணவன் செஞ்சானு ஏற்றுக்கணும், அவ்வளோதான். கணவன்மார்கள்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓஹோ, நம்ம இப்படி கூட இந்த ரூட்டு கூட இருக்க போல இருக்கு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு, ஏகப்பட்ட ஆக்சஸ் இருக்கு போல இருக்கு இந்த கட்சியில் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால் ஆண்கள் ஓட்டு அதிகம் விழுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா? பெண்கள்லாம் வெறுத்துட்டுங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேனே சார், பெண்கள்லயும் இன்னும் நிறைய பேர் அதெல்லாம் வெறுக்கல சார். ஸ்டில் நவ் பரவாயில்ல, ஏன் யாருக்கும் நடக்காதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் இருக்காங்க. இன்னும் குறிப்பா முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா விஷயத்துக்கும். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை பத்தி பேசுறாரோ இல்லையோ, ரசிகர்கள் நிறைய விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்றாங்க. ஒரு மனைவியை விட்டுட்டு ஒரு தலைவர் வந்திருக்காரு அப்படின்னா, அதை நீங்க ஏன் அவங்களுடைய பர்சனல் சொல்றாங்க, அது வெளியே வந்துருச்சு, அவங்க மனைவி வந்து கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் அவங்களுடைய பர்சனல் சொல்றது எந்த வகையில நியாயமாகும்? இல்லை, பர்சனலாக கிடையாதுமா. அம்மா, யார் வேணா யாரை பற்றி ஒன்றும் விமர்சனம் பண்ணலாம் ஆரோக்கியமான முறையில். நம்ம வந்து அவரை வந்து அவன் கூட நம்ம பேசுனதில்லை. ரொம்ப ரேராக எதாவது தவறி வந்து விழுந்திருக்கலாம், அது வாய்ப்பே இல்லை எனக்கு. ஆனால் இவர் தான் பேசுகிறோம். அது யார் வீடாதான் இருந்தால் என்ன? இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்துச்சு, அதை மறக்கடிக்க ஒருத்தர் போர் நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த போர் ஆயிட்டு ஐயாப்பா, அந்த போரை மறக்கடிக்கிறது ஒருத்தன் இங்கே கூத்தடிச்சிட்டு உட்காந்துருக்கான் விஜய். சிலிண்டர் 60 ரூபா விலையேறி போச்சு, அதையெல்லாம் மறந்துட்டீங்க. போர் அங்கே வெடிக்குது, நெறி இங்கே கட்டுதுமா, சிலிண்டர் விலையேறி போச்சு. நாட்டை பற்றி எந்த அக்கறை இல்லாத ஒரு கூட்டம் அது. அவங்க கூட்டணி போட்டு கட்சி ஆரம்பித்து எலெக்ஷன் கண்டஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் உட்கட்சி பிரச்சனை, வீட்டு பிரச்சனையே இன்னும் முடிக்கல. 2 பற்றி தான் போட்டியிலே போட்டி ஆகி போச்சு. இப்போ அது அவருடைய பிரச்சனை. ஆனால் இதை பொறுத்தவரையிலையும் எல்லாருமே விஜய்க்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. இது ஏற்றுக்க மாட்டோம்மா, நம்ம கல்ச்சர் வேறுமா, நம்ம ஒரு மாதிரி இருப்போம். மாடரேட்டாக இலைமறை காய்மறையாக இருந்தால் ஒத்துப்போம். டிக்ளேர் பண்ணிக்கிறது வந்து ஏற்றுக்க மாட்டோம். 2ஆம் தாரங்களுக்கு டிக்ளராக கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை ஒத்துக்க மாட்டோம். அது பிள்ளைகள் ஒத்துக்காது. அது நம்மளோட மனநிலை. அதுதான் விஜய் குடும்பத்துக்கு நடந்திருக்கு. ஆனால் இப்போ விஜயை பற்றி பேசுகிறதே இல்லைன்னு நல்லா நிப்பாட்டிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். வேறு யாரும் பேசுகிறதுக்கு ஆளே இல்லைம்மா. யாரை பற்றி பேசுகிறது? போரை பற்றி பேசுகிறேன், அரசியல் பற்றி கொஞ்சம் பேசலாம், வேறு யாருமே இல்லையே. அந்த லெவலுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டாருமா அவர். வழக்கமாக பிஜேபிக்காரங்க தான் கண்டென்ட் கொடுப்பாங்க. கண்டென்ட் கொடுத்து செய்கிறாங்களே, பாருங்கடா திட்டுங்கடா அப்படின்னு. அவங்கள தாண்டிட்டாங்க இவங்க எல்லாம். அவங்களே இப்போ பெட்டருங்கிற மாதிரி ஆகிடுது. விஜய்க்கு ஓட்டு போடுறதை விட பாஜகவுக்கு ஓட்டு போடலாம். என்னுடைய கருத்து அதுதான். தாவேக்கா ரொம்ப ஆபத்தானவர்கள். பாஜகவாவது அரசியல் தெரிந்த ஆபத்தானவர்கள். ஓட்டு போடுறதுக்காக இவங்க உயிரோடு இருக்கணும்டா, இவர் எதுவும் பண்ணாதீங்கடான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஸ்டாம்பேடு மாதிரியா நடக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது, பாவம் நீ சின்ன பிள்ளை, நீ பெருசாக பேச வேண்டியதில்லை, குப்பை பொறுக்கிறவன் 3 பொண்ணு வச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன், குப்பை பொறுக்கிறவடா, தூய்மை பணியாளர். இது எவ்வளோ கேவலமாக நீ பேசுகிற, ஒரு திமிரு தானே இதெல்லாம். இப்போ அதே அந்த பொண்ணை பாரிஷம் பண்ணி நம்ம வேற மாதிரி பேசுனா எப்படி இருக்கும்? தூய்மை பணியாளர், ஒரு நாள் இல்லைன்னா இங்கே நாரி போவோம் சிட்டி. அவ்வளோ இழிவாக பேசுது அந்த பொண்ணு. ரேஷன் கடையில் லேடிஸ் ரேஷன் கடை, ஜென்ஸ் ரேஷன் கடை எதுக்கு? அது ரேஷன் கடையில் எதுவும் பாலியல் சீண்டல் நடக்குதா? போயிருக்கீங்களா ரேஷன் கடை பக்கம்? நான் எங்கள் வீட்டில் ரேஷன் கடையெல்லாம் உண்டுமா, வாங்குவோம். அது என்னோடய உரிமை. அது நான் எதுக்கு விடணும்? அது நான் வாங்குவேன், கடைசி வரையும் வாங்குவேன். அப்போ ரேஷன் கடையில் எதாவது தவறு இருந்தால் தானே இதுமாரி சொல்லணும். அப்போ இப்போ டோட்டலாக மாற்ற வேண்டியதான். ஆண் சிஎம் ஒருத்தர், பெண் சிஎம் ஒருத்தர். ஆண் சிஎம் விஜய், பெண் சிஎம் திரிஷா. இப்படி எல்லாத்துலேயும் ஆண் எஸ்பி, பெண் எஸ்பி, இப்படி எல்லாத்துலேயும் வைக்கணும்னு சொல்ல வர்றேன். பசுமாடு ஒன்று, காளமாடு ஒன்று, இப்படி வளர்க்கணும். வீட்டில் பேராக தான் கொடுப்பாரு. மாடு வழக்கம் திட்டம்னா ஆண் மாடு ஒன்று, பெண் மாடு ஒன்று, இப்படி கொடுங்க திட்டங்கள் சொல்ல வர்றேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. கண்டிப்பாக.